கர்வம் கொண்ட மயில். ஒரு காட்டுல ஒரு மயில் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த மயிலுக்கு அழகான தோகை இருந்ததுனால அதுக்கு அதிக கர்வமும் இருந்துச்சு. அதனால எல்லா பறவைகள் கிட்ட போய் தன்னோட தோகையோட அழகை பத்தி கர்வமா பேசிட்டே இருக்குமா அந்த மயில். ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு நாரைய பார்த்துச்சு. அந்த நாரை கிட்ட போன மயில், என்ன தோகை வெறும் வெள்ளை நிறத்துல மட்டும் இருக்கு, எனக்கு பாரு எவ்வளவு அழகான நிறத்துல தோகை இருக்குன்னு சொல்லி வம்பு கிழித்துச்சு அந்த மயில். அங்க வந்த வேடன் ஒருத்தன் தன்னோட வில்லை எடுத்து அம்பு விட ஆரம்பிச்சான். இதை பார்த்ததும் மயிலும் நாரையும் வானத்துல பறக்க ஆரம்பிச்சுதுங்க. நாரை வேகமா பறந்து போயிருச்சு. ஆனா கனமான நீண்ட தோகை உள்ள மயில் வேகமா பறக்க முடியல. இப்போ வேடன் விட்ட அம்பு அதோட உடம்புல பட்டுடுச்சு. இதை பார்த்த நாரை சொல்லுச்சு, ஒவ்வொரு பறவைக்கும் தேவையானதை கடவுள் கொடுத்துருக்காரு. உன்னோட அழகான தோகை உனக்கு அழகா வேணும்னா இருக்கலாம், ஆனா உன்னால என்ன மாதிரி வேகமா பறக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்குள்ள அங்க வந்த வேடன் மயிலை கூண்டுல அடைச்சிட்டான். மற்ற பறவைகளை கிண்டல் பண்ணி வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுச்சான் அந்த மயில்.